மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், எதனால விபத்து ஏற்பட்டுச்சு? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திட்டக்குடி அருகே திருச்சியிலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் கார்கள் மற்றும் அரசு பேருந்துகள் பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள எழுத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து முன்பக்க டயர் வெடித்திருக்கிறது. நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து தடுப்பு சுவரை தாண்டி ஆப்போசிட் சாலைக்கு, அதாவது மறுபுறம் சாலைக்கு சென்ற போது அங்க சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதி இருக்கிறது. இந்த அரசு பேருந்து மீது கார்கள் மோதியதில் தற்போது கார்களில் பயணம் செய்த முதற்கட்டமாக 7 பேர் உயிரிழந்தார்கள். தற்போது மேலும் உயிரிழப்பு அதிகரித்த நிலையில் 9 பேர் தற்போது கார்களில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய அந்த கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் கழுதூர், எழுத்தூர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது அரசு பேருந்து முன்பக்கம் டயர் வெடித்து நிலை தடுமாறிய பேருந்து ஆப்போசிட் சாலையில் சென்ற போது 2 கார்கள் மீது மோதியதில் 2 கார்களிலும் பயணம் செய்து கொண்டு 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது போலீசார் உடல்களை மீட்டு தற்போது வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்ட 8 பேர் தற்போது படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. ஸ்ரீராம், காயமடைந்த நபர்களுக்கு என்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது? நிச்சயமாக அரசு பேருந்தில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்பக்கமாக அதிக அளவில் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சுமார் 8 பேர் அதிக படுகாயமடைந்திருப்பதாகவும் தற்போது வேப்பூர் மற்றும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 காரில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவர்கள் உடலை மீட்டு தற்போது வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கும் உடற்கூறாய்வுக்கு தற்போது கொண்டு எடுத்து செல்கிறார்கள். வேப்பூர் பகுதியில் தற்போது போக்குவரத்து என்பது சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. அந்த எழுத்தூர் பகுதியில் தற்போது கார்களை அப்புறப்படுத்தி தற்போது போக்குவரத்து என்பது சீராக விடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், அரசு பேருந்து கார்கள் மீது மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கோரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முன்பக்க டயர் வெடித்ததன் காரணமாக எதிர் திசையில் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.